உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட எஸ்கே கிருஷ்ணாவை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் அன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்துருந்தோனாங்க. என்னென்னு சொன்னால் அவர் எஸ்கே கிருஷ்ணா நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி பார்த்துருந்தோனாங்க. இன்றைக்கு வந்து ஒரு வீடியோன்னு பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து இந்த இவ்வளவு அவதூறுக்கு மத்தியிலையும் எவ்வளவு உதவி செய்கிறாருன்னு சொல்லி உண்மையிலேயே அவருக்கு அந்த விடயம் வந்து ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால் அவர் உண்மையாக என்னன்னு சொல்கிறது, நிறைய உதவிகளை செய்த ஒரு ஆளுக்கு வந்து என்ன திடீரென்று ஒரு தன்னை பற்றி குறையா கதை கேட்கல, களவெடுத்தது, அப்படி செய்தது, இப்படி செய்தது, உண்மையிலேயே இவர் நல்லவரா கூடாதவரான்னு சொல்லி சொன்ன விஷயம் வந்து உண்மையாக அது ஒரு விரும்ப முடியாத ஒரு விடயமாக தான் காணப்படுகின்றது. நான் வந்து இன்றைக்கு அந்த இது ஒன்றும் பைக்கே இல்லை, கல் ஒன்றும் இல்லை, அதனால் வீடியோ சில போல் ஆடும் அப்படி செய்யலாம், பிரச்சனை இல்லை. உண்மையாக ஒரு மனுஷர் வந்து உதவி செய்கிறதுக்கு முன்வாரதுன்னு சொல்கிறது உண்மையாக கஷ்டம் இந்த காலத்தில். ஏன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு என்னென்னு சொல்கிறது, தன் வேலைகளையும் விட்டு தன்னுடைய வேலைப்பளவுக்கு மத்தியில் எங்களுக்காக மக்களுக்காக நேரத்தை ஒதுக்கி வந்து என்ன செய்யணும், இந்த வீடியோவை செய்து அதில் வர வருமானத்தில் கொஞ்சம் உதவியை செய்யணும். அதே சமயம் வெளிநாட்டு புலம்பெயர் வாழ் மக்கள்கிட்ட இருந்து கதைச்சி இப்படி எங்களோட மக்கள் ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி கதைச்சி அவைகிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு அதை சைக்கிள் சரி வேறு உதவிகள் சரி வந்து செய்கிறார். உண்மையிலே தேடி வந்து செய்கிறார். என்ன அப்படி தேடி வந்து செய்யக்கில்ல உண்மையாக பாவம். அவரை வந்து குறையாக சொல்கிறது எனக்குண்டா சரியாக படையில்லை. என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே ஒரு நாங்களும் அந்த பொது சேவை செய்கிற நாங்கள்ன்ற ரீதியில் நான் சொல்கிறேன். பொது சேவை செய்கிறவனுக்கு தான் உண்மையிலே அதுன்ற வழி தெரியுமே. என்னென்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ பேர் ஒரு 10 பேருக்கு கொடுக்கல, மிச்ச 20 பேர் அதை தங்களுக்கு தரையில்லைன்னு சொல்லி சண்டை பிடிப்பாங்க. அப்படி இருக்கைகள் எல்லாருக்கும் கொடுக்கவும் முடியாது. என்னென்னு சொன்னால் உதவி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையைத்தான் ஒரு மக்களால் இப்போ புலம்பெயர் வாழ் தமிழர்களாலேயும் கொடுக்க முடியும். அப்படி இருக்கையில் மற்ற 20 பேருக்கு இன்னொரு தடவை தான் அதை செய்ய முடியும் அந்த உதவியை. அப்போ அந்த செய்கிறதுக்கு முன்னதாக என்ன செய்கிறது, இவைகள் வந்து இவன் இப்படி தங்களுக்கு செய்யலை அங்கே செய்ததான்னு சொல்லி அவதூற பரப்பி அப்படியே ஒரு குறை மாதிரி சொல்லி அப்படியெல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக கூடாத விஷயம். என்ன உண்மையாக இப்போ ஒரு கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்யணுமென்று முன்பாரவனை ஒரு அமர்த்தி கீழே தள்ளி விடுற மாதிரி தான் இருக்குது. வேற மாதிரி தான் நிறைய பேர் இங்கே உதவி செய்கிறதுக்கு முன்பறியினோம். ஆனால் முன்வந்துட்டு இப்படி அவதூறுகளை கண்டு பயப்பட்டுட்டினோம். ஆனால் அவர் வந்து அவ்வளோ அவதூறுக்கு மத்தியிலையும் என்ன செய்கிறார், திருப்பியும் மறுபடியும் அதுக்கு செவி சாய்க்காமல் சைக்கிள் கொடுத்த வீடியோ நான் பார்த்தேன். அப்படி நிறைய விஷயங்களை நான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் செய்வார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆகவே அவருக்கு இன்னும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னும் நிறைய சேவைகளை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் மற்றது எங்களோட யூடியூப் சேனல் வந்து இப்போ தான் ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த ஆரம்பிக்கிற எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறீங்களே தவிர லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறதாக தெரியல. அப்படி கமெண்ட் பண்ணி எங்களை வரவேற்றீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் நாங்களும் என்ன செய்யலாம், நாளைக்கு ஒரு மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யலாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் எஸ்ஏ பிரதாபன், கலங்கரை விளக்கு வியூஸ் யூடியூப் சேனலுக்காக. நன்றி, வணக்கம் நண்பர்கள்.